ரஷ்மிகாவோட தி கேர்ள் ஃப்ரெண்ட் மூவிக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை திங்க் ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்காங்க. நவம்பர் 7 மூவி ரிலீஸ் ஆகும். யாஷோட டாக்ஸிக் படம் மார்ச் 19 ரிலீஸ் ஆகும்னு ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லிருப்பேன். இப்போ இந்த மூவி தள்ளி போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எனக்கு கிடைச்ச நியூஸ் படி மூவி தள்ளி எல்லாம் போகல. மூவிக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஜனவரில இருந்து மூவிக்கான ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆயிட்டோம். ஸோ மார்ச் 19 கண்டிப்பா படம் வந்துடும். அதுல எந்த டிலேவும் இல்லை. சியான் விக்ரமோட சியான் 63 படத்தை பாடி கே ராஜ்குமார் டைரக்ஷன் பண்ண போறதா அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவர் ஒரு புதுமுக டைரக்டர். சூர்யாவோட கருப்பு படம் ஜனவரி 23 இல்ல 27 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லிருப்பேன். இப்ப மோஸ்டா இந்த படம் ஜனவரி 23 ரிலீஸ் ஆக தான் வாய்ப்பு அதிகம் நியூஸ் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட கன்ஃபார்மான நியூஸும் கூட. ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும். ஜனவரி 14 பராசக்தி ரிலீஸ் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு 10 டேஸ் கழிச்சு கருப்பு படம் ரிலீஸ் ஆக போகுது. சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். சுந்தர்சி விஷால் காம்போ என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அல்லு அர்ஜுன் 22 படம் அட்லி டைரக்ஷன் பண்ணாலும் பேன் இந்தியா லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆனாலும் அது ஒரு தெலுங்கு மூவி தான். ஸோ அந்த மூவி 1000 கோடி வசூல் பண்ணா கூட தெலுங்குக்கு தான் அது சொந்தம். வேணும்னா தமிழ் டைரக்டர் எடுத்த படம்னு சொல்லாமே தவிர ஹீரோ தெலுங்குங்கிறதுனால மோஸ்டா தெலுங்கு சைடு தான் அந்த மூவி. PS மித்ரனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. சர்தார் 2க்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இதான் PS மித்ரனுக்கு அடுத்து வரப்போற படம். ஜேசன் சஞ்சய் படம் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. பெனால் ஷெட்யூல் ஷூட்டிங் போகுதுன்னு நியூஸ் வந்துச்சு. வேற அப்டேட் வந்தா நான் சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கான பதில் இதுக்கெல்லாம் மோஸ்டா வாய்ப்பே கிடையாது. ஜனநாயக நாடு லான்ச்சுக்கு அஜித் எல்லாம் வர வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் சோஷியல் மீடியால போற ரூமர்ஸ் தான். இந்த கொஸ்டினுக்கான பதில நான் ஆல்ரெடி சொன்னேன்னு சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு வீடியோல. அது எந்த வீடியோன்னு கேட்டிருக்காரு. நான் இதுக்கான பதில சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது எந்த வீடியோன்னு எனக்கே தெரியல. அதுக்கு தான் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்றதுன்னா, ஸோ நீங்க இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தலைவன் தலைவி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற அப்டேட் இருந்தா கேளுங்க.